வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காவேரிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து விஜய் பண்ண அதுக்கப்புறம் ரொம்பவே கண்கலங்கி போகிறாங்க காவேரி. என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நாளாக நான் ரொம்பவே ஏங்கி போயிருந்தேன், ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயை பற்றி. விஜய் செஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க, ரசித்து ருசித்து. அதுக்கப்புறம் காவேரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, விஜய் மேலே தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. காவேரி கூடவே இருக்க விஜய் நிறைய விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. அப்போ பாப்பாவை பற்றியும் பேசுகிறாங்க. விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே, இப்போ நீங்கள் என்ன தான் பேசினாலும் அது பாப்பா உணராதுங்க, அதுக்கு இன்னும் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இன்னும் 3 மாதம் கிட்ட ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் காவேரி இவங்க 2 பேருக்கும் இடையில ஒருத்தர் அன்பை மாறி மாறி பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் ஒரு அழகிய தருணமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். காவேரியை பார்த்த விஜய், இதெல்லாம் நீ சமாளிச்சிடுவியாடி, என் கூடவே வந்துடலாம்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, சாச்சா அப்படிலாம் வேண்டாங்க, இப்போதைக்கு அம்மாவோட இந்த அப்பள பிஸ்னஸை நான் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போகணும், அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அங்கேருந்து வந்தால் கூட ஒன்றும் தெரியாது, அதுக்கப்புறம் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி, நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாரு. இன்னொரு பக்கம் தாத்தாவை பார்க்க போகிறாரு விஜய். தாத்தாவை பார்த்ததும் பயங்கர சந்தோஷத்தோட போக, தாத்தா பார்த்துட்டு, என்ன விஜய் இவ்வளோ சந்தோஷத்தோட இருக்க, அப்படி என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானும் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். நீ இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்து நான் பார்த்தது இல்லையப்பா, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கனா அப்போ வெண்ணிலாவோட பிரச்சனை தீர்ந்துருச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, சச்சா இல்லை தாத்தா, பயங்கர ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்களும் பாட்டியும் மட்டும் இதை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்னன்னு விஷயத்த சொல்லுப்பா, என்னால் சஸ்பெண்ட் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, அம்மா காவேரியோட விஷயத்த சொன்னதும் தாத்தாவால் சந்தோஷத்தை அடக்கவே முடியல, பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. என்னப்பா சொல்கிற, என் பேத்தியை நீ கூட்டிகிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. எல்லா கஷ்டத்தையுமே இந்த ஒரு தருணத்தில் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருக்காளப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காவேரி நினச்சி ஃபீல் பண்ணுறாரு தாத்தா. சரிப்பா, என்னோட பேத்தியை நீ கூட்டிகிட்டு வரல, இந்த ஒரு சமயத்தில் எந்த ஒரு பொண்ணும் தன்னோட கணவனோட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க, நீ ஏன்ப்பா என் பேத்தியை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, தாத்தாவை பார்த்த விஜய் காவேரி சொன்ன விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல், வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தாத்தா நான் காவேரி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியும், அப்போ தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியும். இதை கேட்ட தாத்தாவும் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா, கண்டிப்பாக வெண்ணிலா விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தான் காவேரி சந்தோஷமாக இந்த இடத்துல வாழ முடியும். கூடிய சீக்கிரமே எல்லாத்தையுமே சரி பண்ணி என் பேத்தியை நீ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் வெண்ணிலா இவங்க 2 பேருக்கான மேரேஜ்க்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விஜய் எப்படி அந்த இடத்துக்கு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அஜயோட அப்பா தான் தலைமை தாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. அஜயோட அப்பாவை பார்த்ததும் வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசி சரி பண்ணுறாரு. இதுக்கப்புறமா எப்படி விஜய் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க, இதுக்கு தக்க பதிலடி கொடுக்குறாரா விஜய், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.